வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். இதை சொல்றப்போ எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை, இதை சொல்லாம இருந்தப்போ எனக்கு கிடைச்ச வருத்தத்துக்கும் அளவே இல்லை. அதனாலதான் திரும்ப ஓடி வந்துட்டேன் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு. ஸோ அஃபிஷியலி வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் எப்பவுமே உங்களோட சனாராம் தான். நம்மள முக்காவாசி பேர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கல்யாணம் பண்ணிப்போம், இல்லைன்னா இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர், அதாவது பார்ட்னர்ஸா சேர்ந்து இருக்கிறப்போ காசுனால ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டினை முன் வச்சோம்னா 100% இருக்குன்னு தான் வந்து சொல்ல முடியுங்க. ஏன் நாம வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னா கேட்டுருவோம், ஒரு 10,000 கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 10,000 கொடுக்குறாங்க தெரியுமா, அவங்க கொடுத்த 10,000 திரும்ப கேட்கறதுக்கு ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, காசு பத்தி வீட்டுல பேசுறதுக்கே நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு எதுக்குடா பேசணும், பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே வந்து இருப்போம். ஆனா இந்த மாதிரி யோசிக்கிறப்போ என்ன பிரச்சனை ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த விசில் அடிக்கிறதுனாலதான் நமக்கு சாதமா வெளியே வருது. அந்த விசில் அடிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ப்ரெஷர் குக்கர் வெடிச்சிடும். ஸோ நம்ம வீட்டில் இந்த காசை பற்றி பேசலை, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய, எல்லாருக்குமே டிசைரபிளாக இருக்கக்கூடிய ஒரு டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா நம்ம ஃபேமிலியும் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண போகிறது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பல்ஸ். ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ணி 5 years ஆயிடுச்சா, 10 years ஆயிடுச்சா, இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க. என்ன மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டட் திங்ஸை நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும், எந்த மாதிரியான டெசிஷன்ஸை இப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக உட்காந்து பேசணும். ஸோ உங்கள் குழந்தைங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் அவங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ பார்ட்னர்ஸாவோ நீங்கள் உட்காந்து வந்துட்டு பேசணும் காசை பற்றி. அதாவது இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது, ஸோ இந்த எக்ஸ்பென்ஸில் என்னோடது இவ்வளோ பர்சன்டேஜ், உன்னோடது இவ்வளோ பர்சன்டேஜ். ஓகே, ஸோ நம்ம வந்து இவ்வளோ சேவ் பண்ண போகிறோம், சேவிங் அக்கௌண்ட் செப்பரேட்டாக வைக்க போகிறோம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தனித்தனியாக பண்ண போகிறோம். ஆனால் அதில் என்னென்ன டாக்ஸேஷன் வந்து இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் இந்த மாதிரி காசு ரிலேட்டட் விஷயத்தை உட்காந்து பேசுகிறப்போ நம்ம குழந்தைங்க அப்சர்வ் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ நல்லா அதை மேனேஜ் பண்ண கற்றுக்குறீங்களோ அவ்வளோ நல்லா தான் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். ஒன்று டக்குன்னு திரும்பி பாருங்களேன், சின்ன வயசுல நம்ம பண்ண தப்பை இப்போயும் செஞ்சுட்டு இருப்போம். கொஞ்சம் மாற்றிருக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக மாறிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம கற்றுக்கிற விஷயத்தை தான் பெருசாக நம்ம கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணவும் செய்யவும் வந்து செய்வோம். ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை நம்ம வீட்டில் உட்காந்து பேசணும். சரி, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கையில் கிடைக்கிற காசெல்லாம் ஒரு நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கோ குறைஞ்ச தேவை இருக்கிற விஷயங்களுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை பே பண்ணணும். அது லோனாக இருக்கலாம், நம்மளோட நார்மல் எசென்ஷியல் திங்ஸாக இருக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆன் டைம் எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் சண்டை போடக்கூடாது, பல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய அவங்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான பேரண்ட்ஸ் தான் இந்த ஃபினான்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியலி கொஞ்சம் கூட நல்லா வந்து இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இதை கற்றுட்டே வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ வேர் டஸ் திஸ் ஸ்டார்ட், எங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தான். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் உட்காந்து பேசணும். உங்களோட காசு எப்படி வருது, எங்கேருந்து வருது, எங்கே போகுது, யார் ஸ்பெண்ட் பண்ணுற, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவும் சரி, ஃபியூச்சர்லையும் சரி, நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம உட்காந்து பேசியாச்சு. சரி, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்பீங்க இல்லையா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்க. ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இதை நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவை செஞ்சால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. டைம் டு டைம் நீங்கள் வந்து செய்யணும், அது ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட லைஃப் 5 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியா இப்போ இருக்குது? இல்லை. இனி 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படியே இருக்குமா? கிடையாது, சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கும் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அவ்வளவா எனக்கு இதை பற்றின ஐடியா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை இம்மீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு ஐ ஓப்பனராக வந்து இருக்கும். வெயிட் பண்ணவே வேணாம், ஜஸ்ட் கோ அஹெட். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்ம கேட்க வேண்டியது 2 சிம்பிளான கொஸ்டின்ஸ் தாங்க. ஒன்று, இண்டிவிஜுவலி நமக்கு என்ன வேணும், இன்னொன்று கப்பலாக நமக்கு என்ன வேணும்.
ஸோ லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து என்ன மாதிரி ப்ரையாரிட்டிஸ் வந்து இருக்குது, இண்டிவிஜுவலி என்ன மாதிரி ப்ரையாரிட்டிஸ் வந்து இருக்குது, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பைசாவை மேனேஜ் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, மேபி அந்த லேடிக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கோலான ட்ராவலிங் செய்யணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது நம்ம லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னா நிறைய % இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ கிளாஷ் ஆகக்கூடாதுன்னா உட்காந்து பேசிட்டு ஓகே இவ்வளோ பைசா ட்ராவலிங்க்கு வச்சுக்கலாம், இவ்வளோ பைசா ரிட்டையர்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஸை பிளான் பண்ணணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஸ்பவுஸோட உட்காந்துட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் பண்ணது இல்லைன்னா உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், எல்லாருக்குமே டிசையர்ஸ் இருக்கும். இந்த கல்யாணம் அப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆஸ் எ டீம் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி அந்த ஃபினான்சஸ் வந்து பிளான் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி தாங்க ஃபினான்ஷியல் பிளானிங்கை எப்பயுமே திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணி மாற்றிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட ப்ரையாரிட்டிஸும் மாறும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும், நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உட்காந்து பேசியாச்சு, ரெண்டாவது பாயிண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணியாச்சு. மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்ன போர்ட்ஃபோலியோ? சேவிங்ஸ் பண்ணால் மட்டும் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ எந்த விஷயத்த நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்குங்க. ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஹை ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் காசு போகணும்னு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? நீங்கள் எனக்கு லோ ரிஸ்க் போதும், கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு லாங் டேர்முக்கு வந்து போட்டுக்கலாம். இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து போடலாம். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டி அப்படின்றது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வந்து இருக்கணுங்க. காசு நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்ப அந்த காசு நம்ம கையில் கிடைக்கணும். இப்போ எனக்கு ஒரு 10,000 வேணும், நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்குது, அதனால் உடைக்க முடியாது அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன், வெளியே போய் கடன் வாங்குவேன். ஸோ ஆப்வியஸ்லி என்கிட்ட காசு இருக்குது, பட் நான் மாட்டிக்கிறது ஒரு ட்ராப்பில், பிகாஸ் ஐம் borrowing. அதை நம்ம வந்து செய்யக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேஷாக நம்ம லிக்விடேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இருக்கணும். ஸோ போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நீங்கள் சிங்கிளாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், ஜாயிண்டாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்சஸ். எனக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணாம், அவங்களுக்கு என்ன வேணாம், இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக. ரெண்டாவது விஷயம் ரிஸ்க் ப்ரொஃபைல். என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அவங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும். மூணாவது டேக்ஸ், என்ன மாதிரியான டேக்ஸஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இது கன்சிடர் பண்ணுறப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அசர்ட்டில் நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கெல்லாம் வந்து போட போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டியில் போடணுமா, ஃபிக்ஸ்ட் இன்கமில் போடணுமா, கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடணுமா அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். அண்ட் ஒரு வேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதாவது நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், பட் அவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி அவங்க ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய மாதிரி, உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய மாதிரியான இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் இல்லை அந்த பார்ட்னர்ஸ்க்கும், தே ஷுட் நோ தட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஆக்சசிபிளாக வந்து இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை எப்பயுமே ஹைட் பண்ணி வச்சுக்காதீங்க. நமக்கு என்ன நடக்கும் சொல்லவே முடியாது. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க, பட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் பார்ட்னர் கையில் இல்லாதனால அந்த பைசாவை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷுட் பி அவைலபிள் டு போத் ஆஃப் them. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், உட்காந்து பேசணும். ரெண்டாவது ஃபினான்ஷியல் பிளானிங். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு, அதாவது போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லி. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ். ரெண்டு இன்சூரன்ஸ் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கப்பலாக இருக்கீங்க இல்லை கப்பல் ஆக போகிறீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து இருக்கணுங்க. நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை பற்றி பேச மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். அதில் ஒன்று இந்த காசு, இன்னொன்று நம்ம இறக்கிறத பற்றி. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றப்போ என்ன, ஆப்வியஸ்லி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா எனக்கு அப்புறம் என் ஃபேமிலி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து எடுக்கிறேன். ஆனால் நான் அப்படி சொல்கிறப்போ மேபி என்னோட பார்ட்னருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. நிறைய பேர் அதை செய்கிறாங்க, நான் கண் கூட பார்த்துருக்கேன். பிகாஸ் அந்த அன்சர்டனிட்டியை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் உண்மை என்ன, எனக்கு அப்புறம் என் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. ஸோ உங்களுக்கும் அதே தாட் தானே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ மேபி இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஒரு 5 years ஆயிடுச்சு, 10 years ஆயிடுச்சு, பரவாயில்ல, இன்றைக்கே அதை பார்த்தின
எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான ஸ்பெசிஃபைட் கோர்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் அதுலேருந்து படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற வேலையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் இன்சூரன்ஸ் என்ன சொன்னோம்? ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரப்போ நம்ம கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான கவரேஜ் கொடுப்பாங்க. பட் அந்த கவரேஜ் போதுமா? கண்டிப்பாக வந்து போதாது. ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் நம்ம லைஃப்பில் ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பைசா வச்சுருந்தாலும் அது அப்படியே கம்ப்ளீட்லி ட்ரெயின் அவுட் ஆகிடும், ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். உண்மை சொல்லணும்னா பைசா இருக்காது. அப்போ நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் எங்கே போச்சு? ஒருவேளை அந்த இல்னஸ்ல ஏதாவது ஆகி நம்ம தவறிட்டோம்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங், அப்பயும் நம்ம ஃபேமிலி சஃபர் பண்ணோம். பட் ஒருவேளை அந்த இல்னஸை க்யூர் பண்ணியாச்சுனாலும் நம்மளோட லைஃப் ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, ஃபினான்ஷியலி நம்ம சவுண்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க. அதுவும் எவ்வளோக்கு நல்லா நீங்கள் வந்து கவரேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா சஃபிஷியன்ட் கவரேஜ் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இது நம்மளோட 4th பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ உட்காந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும் பேசிட்டு ஒருவேளை இது ரெண்டும் உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இன்றைக்கே தொடங்குங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அதாவது 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்குறப்ப ஆஸ் அ கப்பிள் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்க போகிறீங்க, எதுக்காக வாங்க போகிறீங்க, இந்த கடனை எப்படி திரும்ப அடைக்க போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசணும். ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபோ, ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டோ கடன் எடுக்கவே கூடாது. ஏன்னா அகெயின் அன்சர்டனிட்டி அப்படின்றது நம்ம லைஃப்பில் வந்து இருக்கும். நீங்கள் மேபி ஒரு 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் தவறிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு அது தெரியல, உங்கள் ஹஸ்பண்டுக்கு அது தெரியல, கடன்காரங்க எங்கே போய் நிற்பாங்க? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. உள்ளே யார் இருக்கா? உங்களோட ஸ்பவுஸ் தான் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது நீங்கள் அந்த கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் வரவே வந்து கூடாதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ அந்த ஃபேமிலியில் பீஸ் அப்படின்றதே போயிடும். அண்ட் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அந்த பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கடன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதை பிளான் பண்ணுறேம்மா, மேபி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்ல ப்ராஃபிட் கிடைச்சணும் நம்பிக்கை இருக்குது, பேசி பாருங்க. அட் டைம்ஸ் நோவாக இருக்கலாம், அட் டைம்ஸ் எஸ்ஸாக இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் லைஃப்பை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு லோன் எடுக்காதீங்க. லைஃப்பை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா you can go for a career change, you can start a business with what you have. என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி வளரலாமே தவிர ஒரு கடன் எடுத்து லைஃப் அப்கிரேட் அப்படின்றத யோசிக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கண்டிப்பாக ஒரு ஹோலில் போய் நம்மளை விழ வச்சிடும். இட் வில் பி அ ட்ராப். ஸோ கடன் அப்படின்னு உங்கள் மனசில் தோணிடுச்சுனாலே கண்ணை மூடிட்டு உங்களோட பார்ட்னர்கிட்ட போயிட்டு சொல்லிடுங்க, நான் இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கேன், எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கொஸ்டின் தான் கேட்கணுமே தவிர நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. லாஸ்ட் அண்ட் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வில், அதாவது உயில் எழுதுறது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து சேர்ந்து அதாவது ஜாயிண்ட் வந்து பேசியிருந்தோம். இப்போ நீங்கள் உயில் எழுதுறப்போ செப்பரேட்டாக இண்டிவிஜுவலி நீங்கள் வந்து எழுதிடணுங்க. என் பேரில் இந்த சொத்துக்கள்லாம் வந்து இருக்குது, என் பேரில் இவ்வளோ கேஷ் வந்து இருக்குது, இது இவங்களுக்கு போகணும், எனக்கு அப்புறம் இது இவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக வந்து எழுதி வச்சுருங்க. ஏன்னா ஃபேமிலியில் சொன்ன மாதிரி காசுனால நிறைய பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த கேஷ் அப்படின்றது. நீங்கள் இந்த மாதிரி க்ளீனாக எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்தை எடுத்துகிட்டு விட்டுடுவாங்க. ஸோ உயில் எழுதுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. பட் கண்டிப்பாக அது வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேங்க. சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். ப்ரஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, உட்காந்து பேசுங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட காசை பற்றி, அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உட்காந்து பேசுங்க. 2வது விஷயம் என்ன, ஃபினான்ஷியல் பிளானிங் ரிவ்யூ பண்ணுங்க, டைம் டு டைம் மாற்றுங்க. 3வது விஷயம் என்ன, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும். ஸோ 4வது விஷயம் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 5வது விஷயம் என்ன, கடன் அப்படின்னா எப்பயுமே உங்கள் பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வில், அதாவது உயில் எழுதுறது. ஒரே ஒரு பாயிண்ட்டை லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆஸ் அ கப்பிள், அதாவது ஒரு தம்பதியாக நீங்கள் வந்து ஒரு டீம், நீங்கள் 2 பேரும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அடையிறதுக்கு ஒத்துமையாக சேர்ந்து போராடினீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் டூ இட். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. நான் அப்படின்றத விட்டுட்டு நாம அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் சரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் சரி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.